ரத்தம் ஊற்றப்படட்டும் அப்பா. உச்சம் தலை முதல் உள்ள பாதம் வரை ஒவ்வொருடைய சிரசுகளுடைய ரத்தம் ஊற்றப்படட்டும். அந்த ரத்தத்தை கண்டு சங்கார தூதன் வெட்கப்பட்டு ஓடி போக என் தேவன் இந்த நாட்களிலே கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுகி சுத்திகரிக்கப்பட்ட ரத்தமாய் காணப்படட்டும் அப்பா. இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நோக்கத்தோடு இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே விடுதலைக்காக வந்திருக்கிறார்கள், விண்ணப்பத்திற்காக வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விண்ணப்பங்களை உடைய சமூகத்தில் வைத்து வைத்து ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். கட்டுகளோடு வந்திருக்கிறார்கள் தகப்பனே. பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளோடு வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அற்புத விடுதலை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாதபடி வந்திருக்கிறார்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்னேன். அந்த வேத வார்த்தைக்காக வந்திருக்கிறார்கள். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, விடுதலையின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அப்பா, சமாதானத்திற்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். விடுதலைக்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளையிடுவீராக. ஒரு கவசலவக்கரரிடமத்துதவலவா ஊரபலவ சாந்தரவத்துதவலவனிகரவலவா அக்கினிமயமான உடைய வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வதிக்கிறவருடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா, உடைய வல்லமை இறக்கப்படுவதாக. சீயோனிலிருந்து எக்கால சத்தம் இடத்துல இறக்கப்படுவதாக. சீயோனிலிருந்து உடைய மகிமை இடத்துல இறங்கி வருவதாக. இயேசுவே, அம்மாவுடைய நாமத்தை வைத்து 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 ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, துதிக்கிறோம் 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 அப்பா. அந்த ஆகாரத்தினுடைய சமூகத்திலே கர்த்தாவே, அப்பா, அந்த வனாந்தரத்திலே இருந்து கொண்டு உம்மை நோக்கி துதித்தால் தகப்பனே. ஏனென்றால் தன்னுடைய குழந்தைக்காக ஜெபித்தால் கர்த்தாவே. அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம், தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல இறங்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, தேவ வல்லமை, மகிமையின் வல்லமை இந்த இடத்துல இறங்கி வரும்படி நான் சொல்கிறேன். இயேசுவே, விடுதலை பெற்று சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்காக தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். அப்பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவர்களை அக்கினி ஜுவாலைகளை இருக்கட்டாவே போன்ற போது கூட அந்த அக்கினி அவர்களை பட்சிக்காதபடி இயேசுவே உம்மை துதித்தார்கள் அப்பா. அந்த அக்கினிக்குள்ளே இருந்து உம்மை துதிக்கும் போது தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல இறங்கிறது தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, தேவ வல்லமை இந்த இடத்துல இறங்கிறது தகப்பனே. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைகளை இருந்து கொண்டு உம்மை நோக்கி துதித்தார்கள் கர்த்தாவே. அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கினது. பூட்டப்பட்ட கதவுகள் உடைக்கப்பட்டது. இந்த நாட்களில் அநேகருடைய குடும்பத்திலே இயேசுவே விடுதலை விடுதலை விடுதலை. அநேக குடும்பத்திலே பூட்டுகள் போன்ற பூட்டப்பட்ட கட்டுகள் கர்த்தாவே, அவர்களுக்குள்ளே விடுதலையோடு காணப்படாதபடி, விடுதலையோடு காணப்படாதபடி, சமாதானத்தோடு இல்லாதபடி, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாதபடி அநேக கட்டுகளின் பிளவுகளினாலே பாதிக்கப்பட்ட நிலைமை கர்த்தாவே, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட இந்த இடத்தை தேடி வந்திருப்பதை நீர் அறிகிறீர். கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீராக. இயேசுவே, அந்த பூட்டைகள் திறக்கப்படட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஆயுதங்கள் இந்த நாட்களில் உடைக்கப்படட்டும். எரிகோ கோட்டை உடைக்கப்படட்டும். சத்துருடைய கோட்டைகள் உடைக்கப்படட்டும். இயேசுவே, குடும்பத்திலே சமாதானத்தை குலைச்சலை உண்டுபடுகிற சத்துருடைய கிரிகள் உடைக்கப்படுவதாக. பிசாசின் கோட்டைகள் தகர்க்கப்படட்டும் கர்த்தாவே. எரிகோ கோட்டை கோட்டைகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமம் இந்த இடத்திலே ஊற்றப்படட்டும். இயேசுவின் வல்லமை இந்த இடத்திலே ஊற்றப்படுவதாக. உடைய ரத்தம் ஒவ்வொருடைய பிள்ளைகளிலும் தெளிக்கப்படட்டும் கர்த்தாவே. தொழில்கள் ஆசீர்வாதத்திற்காக இந்த இடத்திற்கு அநேகர் வந்திருக்கிறார்கள். இயேசுவே, தொழில்களில் ஆசீர்வாதம் இல்லாதவரை குடும்பத்தின் கட்டுகளினாலே ஆசீர்வாதத்தை சீர்மைக்கிறதாலே சத்துருடைய போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள் இந்த நாட்களிலே முறியடிக்கப்படுவதாக. இயேசுவே, நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். இயேசுவே, நீர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். சமாதான கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி உடைய இடத்தில் சிறையிருப்பை நீக்கி அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அப்பா நீர் அப்புறப்படுத்தி தேவத நாட்களில் விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. ஹல்லேலூயா. வானமத சிங்காசனம் பூமி மீது பார்த்தபடி தகப்பனே, உடைய பார்த்தபடி கீழாய் வந்திருக்கிறேன். உம்முடைய ஜனத்தை கண்ணோக்கி பாரும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி விஷால பக்துரவன படிக்கிறவா உரவன சாந்தர பக்துரவன பக்கரதிடா. விடுதலை விடுதலை உம்முடையது கர்த்தாவே. அப்பா, உம்முடைய பாதத்திலே இருந்து கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் என் குடும்பத்தில் இருக்கிற சமாதான சீர்குலைச்சலை எடுத்து போட மாட்டாரா? எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா? அப்பா, ஆசீர்வாதம் இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி நான் காத்திருக்கிறேனே. எத்தனையோ இடங்களுக்கு நான் கடந்து சென்றிருக்கிறேனே. எத்தனையோ தடவை நான் உபவாசம் விட்டு கர்த்தாவை ஜெபித்திருக்கிறேனே என்று சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு தேவன் விடுதலை கொடுங்க. தேவன் ஒரு அற்புதங்களை செய்யுங்க. தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இயேசுவே, உடைய
போராட்டங்கள், பிசாசின் போராட்டங்கள் தகப்பனே, அந்த கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவதற்கு தேவனுடைய நாட்களில் அதிகாரத்தை கட்டளையிடுங்க. அப்பா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னதற்கான ஒரு கட்டாவே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி கற்றுமைக்கிறோம். அப்பா, ஹalleluya, ஹalleluya. உமக்கு சுத்தமானதை செய்வதற்கு தேவனுடைய நாட்களிலே பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுங்க ராஜா. ஒரு கவசியால அதிகாரமா அநேகர் கடன் தொல்லையில் இருக்கிறார்கள் தகப்பனே. இந்த நாட்களிலே கடன் தொல்லையில் இருந்து அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. அப்பா, நீங்க ஆசீர்வதித்தால் தான் நம்முடைய பிள்ளைகள் கடன் வாங்கினதை கொடுக்க முடியும் தகப்பனே. அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. கடன் கொடுக்காதபடி தேவன் அப்பா நீங்களாமே கிரியை செய்யப்பா. கடன் வாங்கியோ கடன் கொடுப்பாய், ஆனால் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன அந்த வேத வார்த்தை இந்த நாட்களிலே நிறைவேற தேவன் கிரியை செய்ய. அப்பா, உம்மை துதிக்கிறார் ராஜா. இயேசு ராஜா, உம்மை துதிக்கிறார். நீர் இரக்கமுள்ளவர் அல்லவா? நீர் மன உருக்கமும் நீதிய சோந்தமும் பொறுமையும் அன்பும் நீதியும் கிருபையும் உள்ள தேவன் அல்லவா? இந்த நாட்களிலே இரக்கத்தை பாராட்டுவீராக, கிருபை அருளி செய்வீராக, வரங்களினாலே நிரப்புவீராக. யாரிடத்திலே நம்முடைய பிள்ளைகள் போவார்கள் தகப்பனே? யாரிடத்திலே போவார்கள்? உம்மிடத்தில் தான் அடைக்கலப்பட்டனம் இருக்கிறது. உம்முடைய அடைக்கலப்பட்டனத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. இயேசுவே, நீர் கரங்களை விரித்து, இயேசுவே, நீர் கரங்களை விரித்து உம்முடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரை துடைப்பதற்கு இந்த நாட்களில் நீர் வரும்படி நான் சுபிக்கிறேன் ராஜா. இயேசு ராஜா, நீர் வாருங்க. இயேசுவே, நீங்க வாருங்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளின் குறைகள் நீக்கப்படுவதாக, உம்முடைய பிள்ளைகளின் தடைகள் இந்த நாட்களிலே உடைக்கப்படுவதாக. வான மண்டல சேனைகளின் ஆவிகள் இந்த நாட்களிலே செயல்பட்டு போகட்டும் தகப்பனே. அவர்களுக்கு இருக்கிற போராட்டத்தின் ஆவி இந்த நாட்களிலே வெளியேற்றப்படுவதாக. போராட்டத்தின் ஆவி வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால போராட்டத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் தகப்பனே. விடுதலை நாயகன் இந்த நாட்களிலே இறங்கி வாரு. இயேசுவே, நீர் விடுதலை நாயகன், நீர் இறங்கி வரும்படி நான் சொல்லுகிறோம். அப்பா, அப்படியே பிள்ளைகளுக்காக ஒரு பதிலை நீர் கொடுப்பீராக. நீ பிள்ளைகளுக்காக ஒரு பதிலை கொடுத்த தகப்பனே. அப்பா, நீர் பிள்ளையுடைய கண்கள் கத்தாவே உம்மை நோக்கி கொண்டிருக்கிற ராஜா. அப்பா, நீங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க, மனுபுத்திரத்தின் மேல் என்னுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி பூமி மேல் சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீங்க. அப்பா, நீ கிரியை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. இந்த நாட்களில வந்த பிள்ளைகள் வெறுமையாய் போகாதபடி ஆசீர்வாதத்தோடு கடந்து சொல்ல, ஆசீர்வாதத்தோடு கடந்து சொல்ல, இரு பரிபாலங்களான ஆசீர்வாதத்தோடு கடந்து சொல்ல தேவன் கிரியை செய்யும்படி நான் சொல்லுகிறோம். விடுதலை உம்முடையது, விடுதலை உம்முடையது ராஜா. வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொன்ன அந்த வேத வார்த்தை இந்த நாட்களிலே இறங்கி கிரியை செய்யட்டும். உன் வாயை விரிவாய்த்துறை, உன் வாயை விரிவாய்த்துறை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நிரப்புவேன் என்று சொன்னவர் சொல்கிறார். நான் உன்னை விசாரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை விசாரிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மாதம் நான் உன்னை வெட்கப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மன சாந்தர வருகிறா உறவக்கர விரவ துறவர வர்ஷவர தரவிரா ரிவல சியர வத்துறவர நீக்கவர சியர வத்துறவர தரவிரா. உன்னை ஒருவரை நான் கைவிடுகிற தேவனல்ல, ஒருவரை உன்னை கைவிடுகிற தேவனல்ல என்று சொல்கிறார். நீ வாயை விரிவாக துற, நீ வாயை விரிவாக துற. கேளு கேளு கேளுங்கள், தொடப்பட தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டிடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளப்படுவார். ஹalleluya, ஹalleluya. இந்த நாட்களில் உன்னுடைய தேவனிடத்தில் சொல்லு என்று கர்த்தர் சொல்கிறார். ஓரி மசாலா கரதினா உரவர சந்தர வத்துலவரவா. உன்னுடைய தேவனிடத்தில் சொல்லு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். உன் மன்றாட்டுக்கு நான் பதில் கொடுப்பேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன்னை கரம் பிடித்து வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ ரிசனபல துகனபல துரிகா உக்கபல சுகனபல துரிபிரப ஷரபா. அந்த சீனாய் மலையிலே மோசேயோடு முகமுகமாய் பேசிய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் உன்னோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னோடு பேச சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். பேசு, தேவனோடு பேசு, தேவனோடு பேசு. அவர் உன் குறைகளை நிறைவாக்குவார். உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட ஆயுதங்களை முறியடிப்பார். உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருடைய போராட்டங்களை இந்த நாட்களில் முறியடித்து உனக்கு விடுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ நக்கரசி
செயல்கள் எல்லாமே உனக்கு செயலிழந்து போனதாய் காணப்படுகிறது. நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பார், ஆனால் அது செய்ய முடியாதபடி உனக்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. நீ வாயை திறந்து சொல்லு, நான் நாட்களிலே கிரியை செய்வேன். வாயை திறந்து சொல்லு, நான் கிரியை செய்கிற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவனாக இருக்கிறேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், என் கண் உன்னை பார்த்துதான் கொண்டிருக்கிறது, என் கண்கள் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது. மகளே, பயப்படாதே, கலங்காதே. இதோ உனக்காக நான் பரிந்து பேசுகிற தேவன், உன்னுடைய சிறையிருப்பை நீக்குகிற தேவனாக அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும், சமாதானத்தோடு கடந்து செல்லட்டும், நித்திய ராஜ்யத்தை கட்டளையத்தக்க கிருபையை கொடுத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். நீரை இவர்களுக்கு வழியாக சத்தியமாக ஜீவனமாக இருந்து காத்துக்கொள்ளும். அப்ப அந்த நாளை இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் காணப்பட தேவன் கிரியை செய்யும்படியாக இயேசுவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே உட்காரு.